டே 13 ஈஸி டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற ஹோம் பேக்கர்ஸ்க்கான ஐசிங் வீடியோ தான் இது. ஃபுல்லாக பாருங்கள், நிறைய டிப்ஸ் இருக்குது. கேக்கை ஐசிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீசரில் செட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அந்த டேபிள் இருக்கு இல்லையா, பேஸு, அதை நல்லா டிஷ்யூ வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னு சொன்னால் எடுத்த உடனே கேக்கை அப்படியே ஐசிங் பண்ணாமல், அதாவது க்ரீமை எடுத்து அப்படியே ஐசிங் பண்ணாமல் பைப்பிங் பேக்கில் ஃபுல்லாக க்ரீமை வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம க்ரம் கோட் பண்ணி வச்சுருக்கிற கேக்குக்கு மேலே லைன் கொடுக்கணும். அதாவது எந்த ஒரு இடைவெளியும் இல்லாமல் ஃபுல்லாக லைன் கொடுத்துக்கிடுங்க. சைடில் ஃபுல்லாக லைன் கொடுத்ததுக்கப்புறமா மேலே ஒரு ரவுண்டு எக்ஸ்ட்ரா லைன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதையும் கொடுத்துட்டு நடுவில் நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. பேலட் நைஃபை வச்சுட்டு நம்ம கொடுத்த லைனை எல்லாம் ஈவன் ஆக்கணும். எக்ஸ்ட்ரா க்ரீம் எதுவும் அந்த பேலட் நைஃப்பில் வரக்கூடாது. எப்படி க்ரீம் நம்ம வச்சோமோ அதே இடத்துக்கு மேலே நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. மேலே சைடில் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா இந்த பேலட் நைஃப் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நல்லா ஷார்ப்பாக உள்ள ஸ்கேல் இருக்குல்ல, இரும்பு ஸ்கேல், அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேலட் நைஃப் வச்சு நம்ம தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிக்கணும். ஹைட்டாக இருந்தாலும் சரி, ஷார்ட்டாக இருந்தாலும் சரி, இரும்பில் இருந்தாலும் ஓகே தான், பிளாஸ்டிக்கில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த சிலிக்கானில் ஒன்று வருது, அது மட்டும் வேண்டாம். ஏன்னா அது கொஞ்சம் டோம் ஷேப்பில் கேக் வர மாதிரி இருக்கும். நல்லா தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறமா பேலட் நைஃபை வச்சு, பேலட் நைஃப் தான் இதுக்கு யூஸ் பண்ணோம், அப்போ தான் கொஞ்சம் ஷார்ப்பாக வந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டைமும் தேய்ச்சிட்டு நம்ம நல்லா அந்த க்ரீமை வலிச்சு எடுக்கணும். ஒரு தேங்காய் அதுக்கப்புறம் வலிங்க, ஒரு தேங்காய் நல்லா வலிங்க, டிஷ்யூ வச்சு வலிச்சு எடுத்துக்கோங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா க்ரீம்லாம் ஒட்டாமல் ஷார்ப்பாக கிடச்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு 4 டைம் நீங்கள் பண்ணி எடுத்துக்கோங்க. எவ்வளோ ஸ்பீடாக பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக ஐசிங் பண்ணி முடிக்க பாருங்கள். இல்லைன்னு சொன்னால் க்ரீம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். கேக்கில் அங்கேயுமா ஹோல்ஸ் உள்ள ஆரம்பிச்சிடும். எதுலையாவது ஒரு இடத்துல ஹோல்ஸ் இருக்குது, ஃபினிஷிங்காக இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரா க்ரீம் நீங்கள் கொடுத்துட்டு மறுபடியும் ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கூலிங்கான இடத்துல வச்சு ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ண பாருங்கள். சமைக்கும் போதும் மேலே ஃபேன் போட்டுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணும்போது க்ரீம் மெல்ட் ஆகும். ஐசிங் ஃபினிஷிங் இருக்காது. கேக் பிளெயினாகவே இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணும்னு சொன்னால் அதுக்குள்ளே ஸ்க்ரப்பர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். என்ன எக்ஸ்ப்ளனேஷனோட வீடியோ வேணும்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு வீடியோ போட்டுடலாம். பாய்.